எண்ணெய் நல்லா காயட்டும். அடுத்தது எண்ணெய் நல்லா காய்ஞ்சிட்டு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை தெரிக்கிறாங்க சேர்த்து மிளகாயை கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுருவோம். மிளகா பொரிஞ்சிட்டு இதெல்லாம் பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இது சாப்பாடு கிளறி நம்ம லஞ்சு